அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை பத்தி தான் இந்த பலன். சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பலன் தாங்க இது. ஏன்னா சுக்கிர பகவான் பாருங்க, உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல. எப்ப இந்த சுக்கிர பகவான் வக்ரமானாரு, கரெக்டா பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை 44 நாட்கள் வக்ரமா இருந்தார். சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி போனார். அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடைகளை கொடுத்திருப்பார். இப்ப பாருங்க, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் 31ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திருவருளே கிடையாது. இப்ப உச்சமான சுக்கிரன், ஆசையான சுக்கிரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1ஆவது ராசி தாங்க இந்த மேச ராசி. எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும். எதுலையுமே நீதியான குணம், நேர்மையான குணம், எதுலையுமே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மேசராசிட்டு அதிகமா இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க, மேசராசிக்கார நம்பி ஒப்படைங்க, அந்த வேலையை கரெக்டா முடிக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். என்ன கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், கோபம் உள்ள இடத்துல தானே குணம் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம், நல்ல குணம் கொண்ட மேசராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி, அது என்னங்க, சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. இது நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி நகர்ந்து போனார். எப்படிங்க, பின்னாடி போனார். அதனால ஸ்லோவா போறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் கதிர்வீச்சா சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா சேரும் போது அது ஸ்லோவா பயணிக்கும். ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம் வரதுனால கொஞ்சம் ஸ்லோவா பயணிக்கக்கூடிய அமைப்பை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. இப்ப எதனால வரைக்கும் அவர் வக்ரமா இருந்தாரு, மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். வக்ரனா ஸ்லோவா போனாரு. எத்தனை நாள் வருது, 44 நாட்கள் அவர் வக்ரமா இருந்தார். அப்ப மேச ராசிக்கு பாருங்க, சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. அப்ப ஸ்லோவா போனார்னு காட்டும். 2ம் 7ம் அப்படியே பெருசா அனுகூலமா இல்லை. 2னா என்னங்க, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல், கல்வி, வேலை, உத்தியோகம், வருமானம், இது எல்லாமே அப்படியே ஸ்லோவா போனுச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்ல இருந்து பாருங்க, மார்ச் மாசம் 1 பிளஸ் ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை இந்த விஷயம் இருந்திருக்கும். இதான் வக்ரமான காலம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க, சுக்கிரன் தாங்க. நல்லா பாருங்க, சுக்கிரன் உச்சமாயி வக்ரமா இருந்தார். அப்ப எதுவுமே நல்ல பலனே கொடுக்கவே இல்லை. யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ, நான் சொன்ன டயத்தை மென்ஷன் பண்ணி பாருங்க, மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை இவங்களுக்கு தசாபதி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலவீனம். எல்லாத்துக்கும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க இந்த 7 சனி வந்த பிறகு ரொம்ப இப்ப மனக்குழப்பத்துல இருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. பயிற்சி ஆகி அவர் வந்துட்டாரு. மார்ச் 29 அவர் பயிற்சி ஆகி உங்க ராசில இருந்து 12ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. அதாவது உங்களுடைய தொழில், உங்களுடைய லாபம், வருமானம் போய் 12ஆம் இடத்துல இருக்குது. அப்ப யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் யோகமா இருக்காரோ அங்க கண்டிப்பா சுப செலவு, சுபவரைய செலவை கொடுப்பாரு. யாருக்கு சனி பகவான் பலவீனமா இருக்காரோ அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டுவார். உங்க கர்மாவை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்லுவோம், ஒரு பொது பலனா எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த விரயசன் என்ன பண்ணும், விரைய செலவை காட்டும். ஒரு எப்படிதான் தொழிலோ, லாபமோ, வருமானமோ, இன்கமோ,
இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க ஒரு சுப வரைய செலவா நம்ம பண்ணிக்கணும். 7.5 சனி வந்தாவே என்ன பண்ணணும்? சுப செலவா பண்ணிக்கணும். இப்ப சுக்கிர பகவானுக்கு விஷயத்துக்கு வருவோம். சுக்கிரன்னா யாரு? கலைக்கு அதிபதி. ஆண்கள் இருந்தா மனைவியை காட்டக்கூடிய அதிபதி. ஒரு உல்லாசமான ஒரு சொகுசு காரு, சொகுசு பங்களா இதெல்லாம் வாங்குறோம்னா சுக்கிர பகவான் நல்லா இருந்தா தான் வாங்க முடியும். பொழுதுபோக்கு எல்லாமே இந்த பொழுதுபோக்கு சம்பந்தமா யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருப்பாரு. நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி எல்லாம் பர்சனாலிட்டியா போகணும்னா அவங்களுக்கும் சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். எடுத்து பாருங்க, ஒரு இடத்துக்கு போனா நீட்டா சென்ட் அடிச்சுக்கிட்டு வாசத்தை போட்டுக்கிட்டு அழகா லுக்கா போவார். நல்லா பைக்ல நல்லா ஒரு இது வாங்கணும் அது வாங்கணும், நிறைய ஆடம்பரத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு காதல் எண்ணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். கவர்ச்சியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அந்த நடிகை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாரும் பாருங்க, சினி ஃபீல்டுக்குன்னா சுக்கிர பகவான் நல்லா வேணும். பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப ஏன் இதை உங்களுக்கு சொல்றோம்னா, சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எது நாள் வரைக்கும் உங்களுக்கு பாருங்க, மே மாசம் 31ஆம் தேதி வரை உச்சத்துல. இப்பதான் அவர் நேர்கோட்டுல போறார். நல்லா பாருங்க, இது நாள் வரைக்கும் பின்னோக்கி போனாரு. இப்ப முன்னாடி நல்ல உச்சமான பலத்துல உட்காந்துருக்காரு. யார் யார் சேர்ந்து இருக்குது இங்க? சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகம் சேர்ந்து இருக்கும். அப்ப இந்த 3 கிரகத்தோடைய பலம் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? இதுல ராகு மட்டும் கொஞ்சம் வெளியில வந்துருவார். மே மாசம் 18ஆம் தேதிக்கு மேலே வெளில வந்துருவார். அப்புறம் சனியும் சுக்கிர பகவான் தான் சேர்ந்துதான் உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருப்பாங்க. மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கும். இந்த சனி சுக்கிரன் இணைவு எப்படிப்பட்ட, ஏன்னா 2 கிரகமுமே நட்பு கிரகம், நல்லா பார்த்துக்கணும். சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகம். அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும்? இதுக்கான பலன் தான் இது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற. இப்ப சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகத்தை எத்தனை பேருக்கு கொடுப்பார் மட்டும் பாருங்க இந்த மேச ராசிக்கு. இதாங்க ஃபர்ஸ்ட் பலன். பணங்கிறது, வருமானங்கிறது எப்படி வருமா தெரியுமா உங்களுக்கு? வெளியில தூரத்துல இருந்து வரக்கூடிய அமைப்பு வரலாம், ஒரு அலைச்சல் வந்து வரலாம். அதே மாதிரி இன்கம், பொருளாதார வருமானம் எப்படியும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். ஏன்னா இந்த குரு பகவானும் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்ப நகையோ பணமோ பொருளாதார வருமானமோ இந்த சுக்கிர பயிற்சியில பயங்கரமா இருக்கும் பாத்துங்க. அதாவது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இன்கம் பயங்கரமா இருக்கும். யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்துலதான் போறாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. அப்ப லாபம் வருமானத்தை வெளியூர் மூலமாக இடம் விட்டு இடம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வருமானத்தை கொடுப்பார். படிப்பு கல்வியில நல்ல ஒரு மார்க் நிறைய பேர் எடுத்திருக்கணும், நல்ல ரிசல்ட்டா வரும். இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ரிசல்ட் வரும். நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மே மாசம் 31ஆம் தேதி வர பாருங்க, இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல சூரியன் இங்கதான் இருப்பாரு. அப்ப வரும் நிறைய அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு மேச ராசிக்கு உண்டு. அதாவது இந்த மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நிறைய பேருக்கு சாதகமா வரும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இழந்தது வேற, இனிமே நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் வேற. ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதியில இருந்தா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ராஜயோகம் வருது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, நிறைய பேர் திருமணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப நடக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான இடங்க. அதான் நம்முடைய ஆசை சுகத்தை காட்டக்கூடிய இடம். அப்ப அங்க உச்சமாகும் போது காதல் திருமணம், 2வது திருமணம் ஏன் மெயினா நம்ம எடுக்கிறோம்னா 11ஆம் வீட்டு அதிபோட அந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குது. அப்ப 2வது திருமணம், காதல் திருமணம், அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்புகள் வந்து சேரலாம். நல்லபடியா பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்து சகோதர சகோதரி உறவுனா பாருங்க சூப்பரா இருக்கும். ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, நான் சொன்ன இந்த டேட்ல இருந்து பாருங்க வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது பாருங்க. அதாவது மார்ச் மாசம் 1ஆம் இருந்து ஏப்ரல் மாசம் 13க்குள்ள எத்தனை பேர் வேலையை விட்டாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு கடன் வந்துச்சுங்க, பகை வந்துருச்சுங்க, எனக்கு பொருளாதார வருமானத்தை ரொம்ப சிரமப்பட்டேங்க, எனக்கு இன்கம்ல சிரமப்பட்டேங்க, கூட்டாளிகள் எனக்கு எதிரியா மாறினாங்க, மனைவி கிட்ட இருந்து ஒரு சில பிரச்சனையை பார்த்தேன். நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. எனக்கு நீர் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு இருந்துச்சுங்க, மூச்சு விட முடியல, சுவாச பிரச்சனை இருந்துச்சுங்க, வயிறுக்கு கீழே எனக்கு ஒரு சில பிரச்சனை இருந்துச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதெல்லாம் இருக்காது. மருத்துவ செலவு இனிமே குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வேலை உத்தியோகம் அனுகூலமா அமைஞ்சிரும். ஏன்னா அவர் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால புதன் பகவான் எப்படி பார்த்தாலும் உங்க ராசியில தான் இருப்பாரு, மேக்சிமம் 2ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப குடும்பத்துல வேலை உத்தியோகம், இந்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருக்காது. இதான் இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நீங்க மேசராசியை பொறுத்தவரை சுப செலவு பண்ணணும், முகூர்த்தம் பண்ணணும். நிறைய பேர் இந்த
ஏப்ரல் மாசம் 13 முடிஞ்சு 14 முடிஞ்சு அடுத்த வைகாசி 1 வந்த பிறகு முகூர்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ காரோ பங்களவோ கண்டிப்பா ஆடம்பர சார்ந்த விஷயம் மே மாசம் 31 நீங்க வாங்கிதான் ஆகணும். இதை மாத்த முடியாது. அதை சுப செலவா பண்ணுங்க. ஒன்னும் வீட்டு இடத்துல காசை போடுங்க, இல்ல இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம். அதுக்கான அமைப்புலாம் அதிகமா இருக்கு. தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்ப விரைய சனி போறதுனால ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழிலுக்குள்ள இறங்கணும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இருந்தாலும் அவர் குருவுடைய சாரத்துல போனால 3ஆம் இடத்துல குரு இருக்கனால கண்டிப்பா முயற்சி பண்ணா தொழில்ல லாபத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவன்னா நல்ல ஒரு அரசாங்க வேலை நிறைய பேர் போகலாம். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, அதாவது மெயினா மருத்துவ வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, இந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சூப்பரா இருக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை உண்டு பண்ணும். பார்த்துக்கணும். இதுல எந்த ஒரு தடையும் வராது. ஏன்னா அது மே மாசத்துக்குள்ள அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனா சுப செலவா அதிகமா மேசராசி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மருத்துவ செலவு விரைய செலவு நிறைய பார்த்துக்கீங்க. இதை சுப செலவா பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலையுமே தன்மானத்தோட தைரிய குணத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இவங்களுக்கு பாருங்க அரசாங்க தொடர்போ இல்ல அரசு மூலம் அனுகூலமோ இல்ல ஒரு தலைமை பொறுப்பு போறதோ இல்ல வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றமோ இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அஸ்வினில பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க. தொழில் உத்தியோகத்துல நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பரணிஸ்ல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். இதுலயுமே ஒரு பயங்கரமா அறிவிஞானம் இருக்கும். பரணிஸ்ல பிறந்தவங்க இனிமே பாருங்க பரணிஸ்ல பிறந்தவங்க சூப்பரான ஒரு லைஃப் இருக்கு. நிறைய பேருக்கு சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ரொம்ப மருத்துவ செலவு விரைய செலவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதுவுமே சரியா பார்க்கல. அதாவது பரணிஸ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஏப்ரல் 13, 14 எல்லாமே கிளியர் ஆகுது. வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது. வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் சூப்பரா இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியால். ஏன்னா புதனும் சுக்கிரனும் ரெண்டுமே வக்ர நிவர்த்தி ஆனதுனால நல்ல ஒரு மாற்றத்தை இந்த அலையை அதிகமாக கொடுக்கும். ஆனால் சுப செலவா பண்ணிக்கோங்க. ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ணலாம். அடுத்த கார்த்திகை பிறந்தவங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேதான் நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதையாகும். நிறைய பேருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் வருங்க. நிறைய பேருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஈடுபாடு பண்ணுவீங்க. அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கலாம். வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம். சுப செலவு சுபகாரியம் நடக்கலாம். கணவன் மனை ஒற்றுமை சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மேச ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையுமே உடைத்து வெற்றி பெறு ராசியாகவே அமைகிறது.